என்கிட்ட இன்றைக்கி ஒரு பேஷண்ட் கேட்டதை சொல்கிறேன், ஓகேவா? பேஷண்ட் என்ன கேட்டாங்க, என்ன டாக்டர், எனக்கு சிகரெட் பழக்கமும் கிடையாது, தண்ணி அடிக்கிற பழக்கமும் கிடையாது, நான் மேக்ஸிமம் வீட்டில் தான் சாப்பிட்றது, சில டைம் வாக்கிங்கெல்லாம் போவேன், அதெல்லாம் உண்டு, இதெல்லாம் இந்த இந்த இதை சிகரெட்டும் கிடையாது, தண்ணியும் கிடையாது, இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் எதுவுமே கிடையாது. எனக்கு கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸு அவன் டெய்லி தண்ணி அடிப்பான், டெய்லி சிகரெட்டும் அடிச்சிட்டு இருப்பான், அவனுக்கு எந்த நோயும் இல்லை, ஒன்றும் இல்லை. எனக்கு சுகருக்கும் மாத்திரை போடுறேன், ப்ரெஷருக்கும் மாத்திரை போடுறேன், கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை போடுறேன், மாத்திரை குறையில இன்சுலினும் போட்டுட்ருக்கு. இது என்ன சார்னு கேட்டாங்க. இதில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, ரொம்ப ஆபத்தானது நம்ம உணவு தான். தவறான உணவு தான் ரொம்ப 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 ஆபத்து. புரிஞ்சுதா இல்லையா? நம்ம 3 நேரம் வீட்டில் சாப்பிட்றது மட்டும் முக்கியம் கிடையாது. நம்ம வீட்டில் சாப்பிட்ட உணவுல விகிதம், பேலன்ஸ்டு டயட்னு அடிக்கடி சொல்வேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேலன்ஸ்டு டயட்னு அடிக்கடி சொல்வேன். நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் போகிறது பேலன்ஸ் டயட் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி நோய்கள் நம்ம என்ன பண்ண முடியும், வராமல் தடுக்க முடியும். புரிஞ்சுதா இல்லையா? வராமல் தடுக்க முடியும். இந்த வீடியோ இன்றைக்கி ஒரு கூட போட்டு கேளுங்க, நான் சொன்ன விஷயம் உங்களுக்கே புரியும். இந்த பெரியவங்களுக்கு பாருங்கள், 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன், 128லேருந்து 86 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல, ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்த எல்லாமே பேலன்ஸ் டயட். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ ஒரு கூட போட்டு கேளுங்க, உங்களுக்கே புரியும்.